ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பல காதல் ஜோடிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கவங்க தான் நம்ம சூர்யா அண்ட் ஜோதிகா. சூர்யா அண்ட் ஜோதிகா ஃபேமிலியிலே மிகப்பெரிய ஒரு விரிசல் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவும் ஜோதிகாவும் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படத்தின் மூலமாக காதலிச்சு இரு வீட்டார் சம்மதத்தோடையும் என்ன அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவ் தியா அப்படின்ற பசங்கள் இருக்காங்க. இவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் மாமனார் கொழுந்தனாரோட ஒய்ஃபு அப்படின்னு கூட்டு குடும்பமாகவே ரொம்ப நாளாக என்ன அப்படின்னா பல கோடி சம்பளம் வாங்கின ஒரு நடிகை வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்றது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி தான். அது பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவுக்கு பெருமை, ஜோதிகாவுக்கு பெருமை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமாருக்கும் ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. ஸோ எப்போ ஜோதிகா திருப்பி சினிமாவுக்கு கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஒரு டேர்னிங் பாயிண்டில் தான் அவங்க வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்ப, அதாவது அந்த டாக் போய்கிட்டு இருக்கப்ப தான் சிவகுமார் வீட்டில் சாப்பிட்றதே நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜோதிகா சென்னை வந்தாலும் சென்னையில் என்ன அப்படின்னா சூர்யாவோட வீட்டில் தங்குறது இல்லை, ரூம் புக் பண்ணி தான் தங்குறாங்க. ஸோ மும்பையில் அவங்க செட்டில் ஆனதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா தன்னோட பிள்ளைங்கள் வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறமும் என்ன அப்படின்னா தன்னோட மாமனாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் பிள்ளைங்களோட அந்த ஒரு ஸ்கூலிங் இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜோதிகா அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஜோதிகா ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ அதிகமான இது வரைக்கும் நம்ம ஜோதிகாவை பார்த்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியான உடையில் என்ன அப்படின்னா ஜோதிகா அந்த அவார்டு ஃபங்க்ஷனை இது பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஜோதிகாவுக்கு பயங்கர ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜோதிகா ஆக்சுவலாக மும்பை வாழ்க்கைக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க மனசில் அடக்கி வச்சுருந்த எல்லா ஆசைகளையும் அவங்களோட உடையிலே என்ன அப்படின்னா வெளிப்படுத்திட்டாங்க. அவங்க மும்பை வாழ்க்கைக்கு அடிமையானது தான் அவங்க இந்த கவர்ச்சி உடையில் அதுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பத்திரிகையாளர் என்ன அப்படின்னா அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்திக்கு எப்படி என்ன அப்படின்னா பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு, விவாகரத்து ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ, இப்போ சூர்யா ஜோதிகா பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா பற்றிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு விவாகரத்து வதந்தி வரைக்கும் போய் நிற்கிது அப்படின்றது தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.